மாண்புமிகு உறுப்பினர் வானதி சீனிவாசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை தெற்கு தொகுதியில் கடந்த ஆட்சியின் போது ஒவ்வொரு பூங்காக்களிலும் திடக்கழிவு மேலாண்மைக்காக சிறு சிறு ஒரு தொட்டிகள் மாதிரி எல்லாம் அமைக்கப்பட்டது. இப்போ மாண்புமிகு அமைச்சர் சொன்ன மாதிரி மின்சாரம் தயாரிப்பதற்கு குப்பை வேணும்னா அந்த பூங்காக்கள் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளை எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம்னா பொதுமக்களுக்கு அது பயன் தரத்தக்கதா இருக்கும். அதை அவர்கள் செய்து தருவார்கள் என தங்கள் வாயிலாக கேட்டமைக்கிறேன். அமைச்சர் அவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விரிவான திட்ட அறிக்கை இப்போது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அருகில் இருக்கிற சிங்கப்பூர் சென்று எங்களுடைய அதிகாரிகள் கலந்து அங்கே எப்படி மின்சாரம் தயாரிப்பதற்குரிய வரைபடங்களை எல்லாம் பெற்று வந்திருக்கிறார்கள். இனிதான் அது ஆரம்பிக்கப்படும். இன்றைக்கு ஆரம்பித்தால் அது இன்னும் ஓராண்டு காலம் 1.25 ஆண்டு காலம் ஆகும். எனவே அப்படி வருகிற போது முழுமையாக குப்பைகள் தேவை என்று சொன்னால் மாண்புமிகு உறுப்பினர் சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாம். அதில் ஒன்றுமில்லை. விநாயகன் நூறில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேள்விக்கு நிறைய பேர் கை தூக்குறீங்க, நான் கவனிக்கலை. செங்கோட்டையன் உட்பட பல பேர் கேட்டாங்க. முதலமைச்சர் அதுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு விளக்கம் சொல்லி கேட்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் நயனார் நாகேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சேலம் மாங்கனி நகரம் என்ப அழைப்பது போல திருநெல்வேலி அல்வா நகரம். திருநெல்வேலி நெருக்கடியை தவிர்க்கின்ற பொருட்டு புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தேன். முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு புறவழிச்சாலை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார்கள். அமைச்சர் அவர்களும் அதற்காக நிதி ஒதுக்கி முதல்கட்ட பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். அடுத்து எப்பொழுது சீக்கிரம் முடிக்க முடியும் என்பதை மாண்புமிகு அமைச்சரை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த தென்னக பகுதிக்கு கட்டாயம் முக்கியத்துவம் தர வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்து இப்பொழுது தென்னக பகுதியில் இருக்கிற மதுரை, திருநெல்வேலி போன்ற பகுதிகளுக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள். அந்த வகையில் தான் முதல் கட்டமாக இப்பொழுது புறவழிச்சாலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இரண்டாவது கட்டத்திற்கு வேண்டிய புறவழிச்சாலைக்கு நிலையெடுப்பெல்லாம் முடிந்துவிட்டது. இந்த ஆண்டே அந்த பணிகளை துவக்க இருக்கிறோம்.